கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை பார்த்துருப்பீங்க, துல்கரோடது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஃபாலோ. கதை என்னன்னா, ப்ரொட்டாகனிஸ்டான செபாஸ்டின் அவர் ஃப்ரெண்டோடு சேர்ந்து டபுள்ள பார்ட்டிகளாக பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து டப்பையெல்லாம் ஆட்டைய போடுறது தான் இவங்களுடைய பொழப்பே. இப்படி இருக்கும்போது நம்ம செபாஸ்டின் இந்த தொழிலிருந்து ரிட்டையர்ட் ஆகலாம்னு நினைக்கிறாரு. இந்த சமயத்தில் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் கரோலினாவை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணினா என்ன, அஃபேர் தான். இதுக்கப்புறம் என்னாச்சு, இதுதான் ரெஸ்ட். எவ்வளோ படம் தாண்டா ஒரே மாதிரியே பார்த்துட்டு இருக்கிறது. படத்தில் புதுசாக ஒன்றுமே இல்லை, கண்ட மீனிக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குது. இந்த படத்தில் வர கேரக்டர் எல்லாம் ஏமாத்தின மாதிரி படம் பார்க்குற நம்மளையும் ஏமாத்திருக்கானுங்க பரதேசினாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தி வரான்னா அவள் தான் நமக்கு ஆப்படிக்க போகிறாங்கிறது ஆதி காலத்து கான்செப்டா. இதை இன்னுமாடா நீங்கள்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. கான் படங்கள் பொறுத்த வரைக்கும் என்னதான் லாஜிக்கல் மீறலாக இருந்தாலும் அது நம்புற மாதிரி இருந்துச்சுன்னா ஹிட் அடிச்சிடும். சும்மா 4-5 பிட்டுகள் மட்டும் இருந்தால் போதாது. ஆனால் அது நல்லா தான் இருந்துச்சு. செபாஸ்டின் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான் இவளையெல்லாம் நம்பாதுன்னு. ஆனால் இவன் தான் பொம்பளை சோக்கில் மயங்கி இருப்பான். இதனால அநியாயமாக அவன் செத்துருவான். ஒரு சீன் ஒன்று வரும், இவங்க 2 பேரும் இடிச்சிட்டு போகிற மாதிரி. அப்போவே தெரியும் இவ தான் அப்படிங்கிறது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் ரிவல்லாம் டேய் இதெல்லாம் எங்களுக்கே தெரியுண்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்மளே அப்படியே ஜாலியாக தெரிஞ்ச விஷயம் தானேன்னு அப்படியே ஜாலியாக பார்க்க வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாமே பார்த்ததாவே இருக்குது. ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே இருக்குது. அதனால படத்தில் புதுசாக எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஜாலியாக பார்க்க வேண்டியதுதான். பாருங்கடான்னு. ஏன்னா இடையில பிட்டுகள்லாம் போடுறானுங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பழைய காலம்னா நான் சொல்றது 90s அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா 11 மணி காட்சின்லாம் ஒன்று இருக்குது. இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா படம் பார்த்த போஸ்டர்லாம் பயங்கரமாக இருக்கும். உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது. ஆனால் இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஓட்டுவானுங்க. சக்கா பிட்டாக இருக்கும். அந்த மாதிரி இடையில இந்த படத்துலேயே சின்ன சின்ன பிட்டுகள்லாம் இருக்குது. படத்தில் மியூசிக், ஆக்டிங், கேமரா ஒர்க் இதெல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் கதை ஒர்த் இல்லை, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இவங்ககிட்ட இப்போ இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கதை ஹெவியாகவே இல்லை. அதில் கோட்டை விட்டுறானுங்க. எப்பவுமே ஒரு படத்தை காப்பாற்றுறது கதை தான். அந்த கதை கரெக்டாக இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் போர் அடிக்காமல் போச்சு. அதுதான் இந்த படத்துடைய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். ஈஸியாக அழகாக பொண்ணை கரெக்ட் பண்ணிடுறானுங்க. நம்மளாம் வெளியே முக்கு முக்கிட்டு இருக்கோம். அந்த ஹீரோயினுமே பார்க்கறதுக்கு ஆண்ட்ரியா மாதிரி இருக்காங்க. படத்தில் நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்குது. ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணுறானுங்க. இதுதான் தப்பு பண்ணிடுறானுங்க. இதெல்லாம் தான் படத்தில் பிரச்சனையாக இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக உட்காந்து ஒரு நல்ல ஒரு ரைட்டிங் பண்ணால் அது பக்காவாக வரும். ஆனால் இது ஓரளவுக்கு நல்லா பண்ணின மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுத்துருக்கானுங்க. ஆனால் கரெக்டாக இல்லை, அதுதான் உண்மை. படம் 1 hour 51 minutes ஓடுது. அமேசான் பிரைமில் இருக்குது. தமிழ் டப்பில் இல்லை. டைம் பாஸ் பண்ணோன்னா பார்க்கலாம்.